ஃப்ளைட்டில் போகும்போது பல வகைகள் கொண்டு போக முடியுமா? ரீசெண்டாக நடந்த விமான விபத்தில் கிடைத்த ஒரு சில உண்மை தகவல்கள். கார்கோ 1 மீட்டர் பெட்டி, ஒரு ஸ்மால் கார்ட்டூன் பாக்ஸ் வெறும் 60 தினாரில் உங்களுடைய வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு லைன் எக்ஸ்பிரஸ் கார்கோ ரெடியாக இருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். நிறைய பேர் ஃப்ளைட்டில் போகும்போது பல வகை எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் பல வகை எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பல வகை கொண்டு போகிறது முற்றிலும் தவறு. கொண்டு போகாதீங்க. ஏன்னா ஏர்போர்ட்டில் எடுக்கிறாங்க. இது வரைக்கும் நிறைய பேர் பல வகை கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் கொண்டு போன எல்லாருடைய பல வகையும் திருப்பி எடுக்கப்பட்டிருக்குது. எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு தான் அனுப்பியிருக்கிறாங்க. அதால் பல வகை கொண்டு போகாதீங்க. சும்மா பணத்தை வேஸ்ட் பண்ணி பல வகை கொண்டு போய் கடைசியில் அது குப்பையில் தான் போகுது. அதால் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தில் பல வகை வாங்கிட்டு போய் அதை குப்பை தொட்டியில் போட்டு போகிறதுக்காக தயவு செய்து எடுத்துகிட்டு போகாதீங்க. பல வகை எடுத்துகிட்டே போக வேண்டாம். ரீசெண்டாக நடந்த ஃப்ளைட் விபத்தில், அகமதாபாத் ஃப்ளைட் விபத்தில் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டுக்கு சீனியர் பைலட்டான கேப்டன் சுமித் ஷபர்வால் மெய்டே 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 அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாரு. கடைசியாக அவர் சொன்ன வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, மெய்டே மெய்டே மெய்டே, நோ பவர் நோ ட்ரஸ்ட், கோயிங் டவுன். அதாவது விமானத்தில் எந்த ஒரு மின்சாரமும் செயல்படலை, விமானம் தரையை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை மெய்டே மெய்டே என்று 3 தடவை சொன்னதோட அதோடய முடிஞ்சு போச்சு. இதில் கவலைக்குரிய பல விடயங்கள். எத்தனையோ பேர் ஒரு சிலர் போகாமல் உயிர் தப்பியிருக்கிறாங்க. விமானம் லேட் ஆகினதால் ஒரு பெண் உயிர் தப்பியிருக்கிறாங்க. அதே மாதிரி தன் கண்முன்னே உயிரிழந்தவர்களை கண்டு கவலையுற்றேன் அப்படின்னு உயிர் பிழைத்த அந்த நபர் இன்டர்வியூவில் பேட்டி கொடுத்துருக்காரு. For some time I thought I was also going to die, but when I opened my eyes I realized that I was alive, and I tried to unbuckle myself from the seat and escape from where I could. It was in front of my eyes that the air hostess and others died. After the takeoff, within a minute, it felt like the plane came to a standstill for 5 to 10 seconds. I could feel engine thrust increasing to go up, but it crashed with speed into the building. Everything happened in front of my eyes. I don't know how I survived. அதே போல் இன்னொரு தகவல் ஒன்று வெளியாக இருந்துச்சு. அப்போது சீட் சேஃபான நம்பர்னு அது 11A தானா அப்படின்னு. 27 ஆண்டுகளுக்கு முன்பு காப்பாற்றிய 11A. அகமதாபாத் விமான விபத்தில் 11A இருக்கையில் இருந்த விஸ்வாஸ் கீழே குதித்து உயிர் தப்பினார். அதே போலதான் 1998 தாய்லாந்து விமான விபத்தில் 100க்கும் மேற்பட்டோர் இறந்த நிலையில் 11A இருக்கையில் இருந்துதான் குதித்து உயிரை காப்பாற்றியதாக நினைவு கூர்ந்துள்ளார் தாய்லாந்து பாடகர் ருவாங் ஷாக் லோய்ச் சுகாத். லோய்ச் சுசாத் அதுதான் அவருடைய பேர். தன்னை போல் விஸ்வாசும் 11A இருக்கையில் பயணித்து உயிர் பிழைத்ததை கேட்டு புல்லரித்ததாக அவர் கூறியுள்ளார். அதாவது 1998 ஆண்டில் இந்த தாய்லாந்து நாட்டின் மிக பிரபல்யமான பாடகர் அவர் அதே சீட்டில் இருந்து தான் தப்பி இருக்கிறாரு. இவர் அதே மாதிரி தான் விஸ்வாஸ் அவர்களும் இந்த முறை 11A சீட்டில் இருந்ததால் உயிர் பிழைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இழப்பீடு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கியிருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அகமதாபாத் விமான நிலையத்தால் 1 கோடி ரூபா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பெருமை பீத்துக்கிறதா சொல்கிறாங்க. இது செய்திகளின் அடிப்படையில் பார்க்கும்போது அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த ஒவ்வொரு பயணிக்கும் 1 கோடி ரூபாய் இழப்பீடு ஏர் இந்தியா வழங்கியிருப்பது என்பது உதவியோ தயால குணமோ அல்ல. மோன்ட்ரியல் மாநாட்டு முடிவு செய்யப்பட்ட விதி விமான விபத்து நேர்ந்தால் குறைந்தபட்சம் தலா 1 கோடி ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்பது. இதுவும் விமான நிறுவனத்தின்
சொந்த பணம் ஒன்றும் அல்ல, விமானத்துக்கான காப்பீடு பணம் தான். அதாவது இது வந்து அவங்களுடைய இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும், அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்குது. அவங்களுடைய சொந்த பணம் அப்படின்னு ஒன்றும் இல்லை அப்படின்றது வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதையும் சில செய்திகளில் வந்து பெருசாக இதை பீலாக விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு வேதனையான விடயம், பணப்பிரச்சனையை தாண்டி விமானத்தில் ஏரோஸ்டராக பணிக்கு சேர்ந்து சில காலங்களிலேயே உயிரை விட்டிருக்கிறாங்க இன்னும் ஒரு ஏர் ஹோஸ்டர்ஸ். அதே மாதிரி ஒரு வீடியோ காட்சி ஒன்றும் இருந்துச்சு. அந்த வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்கள்லையும் மிகவும் வைரலாக பரவிட்டு இருந்துச்சு. உண்மையிலேயே வேதனையான ஒரு விடயம். இந்த வீடியோ காட்சின்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், இதுதான். உண்மையிலேயே ரொம்பவும் கவலையான விடயம். விமான பயணம் என்பது எல்லோரும் இப்போ வாகனத்தில் போயிட்டு இருக்கிறோன்னா ஏதாவது ஒரு கோளாறுனா உடனே ரோட்டோரமாக நிறுத்திடலாம். இதே வாகனத்தில் பறந்துட்டு இருக்கிற விமானத்துக்கு ஏதாவது ஒன்றுன்னா எல்லாம் வல்ல இறைவன் தான் பாதுகாக்கணும். நாம் அனைவரையும், வெளிநாடுகளில் இருக்கிற நம்ம எல்லாருமே இந்த விமான பயணத்தை நம்பி தான் இருக்கிறோம். குடும்பங்களை இழந்து இந்த நாடுகளில் வந்து வேலை செய்கிறோம். மறுபடியும் நல்லபடியாக போயிட்டு குடும்பங்களோடு சேர்கிறதுக்கு அந்த எல்லாம் வல்ல இறைவன் நம்மளுக்கு அருள் புரிவானாக என்று பிரார்த்திக்கின்றேன். அதை பற்றின அந்த விமான விபத்து பற்றிய செய்திகள் அவ்வளவுதான். அடுத்ததா கார்கோ, லைன் எக்ஸ்பிரஸ் கார்கோ பற்றி தொடர்ந்துமே நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வகையில் லைன் எக்ஸ்பிரஸ் கார்கோ உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் தந்திருக்கிறாங்க. வெறும் 60 தினார்லேயே டோர் டு டோர் வீட்டுக்கே கொண்டு போய் டெலிவரி பண்ணுவாங்க. நாட்டில் கூட நீங்கள் ஒரு பைசா செலவு பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஒரு விடயம், நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பொருட்கள் எதுவும் போடாத பட்சத்தில், அதே மாதிரி அதிகமான உணவுப் பொருட்களை மட்டுமே போடாத பட்சத்தில், எல்லாம் கலந்து துணிமணி அது இது எல்லா பொருட்களும் கலந்து உணவுகளோட கலந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ்ன்றது கிடையாது. நீங்கள் தனி உணவுப் பொருட்கள் மட்டும், வேறு எந்த ஒரு எதுவுமே இல்லை, ஜூஸு சாப்பாடு ஐட்டம், தனி உணவுப் பொருட்கள் மட்டுமே தான் போட்டிருக்கீங்கன்னா எப்படியுமே அதுக்கு டேக்ஸ் படும். அதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அப்படி இல்லாமல் எல்லாம் கலந்து, இப்போ சாதாரண நம்ம பெட்டி போடுற ரெகுலரான பெட்டி போடுறவங்க எப்படி போடுவாங்க, வீட்டில் கிடச்ச ஷூ துணிமணி அது இது இருக்கிற லட்டா பட்டா எல்லாத்தோடையும் சேர்த்து உணவுப் பொருட்களையும் சேர்த்து போடுவோம். ஆனால் சிலர் வந்து தனி சாப்பாட்டுக்கு மட்டும்னே பெட்டி போடுவாங்க. அப்படி சாப்பாட்டுக்கு மட்டும்னே பெட்டி போட முடியாது. அப்படி போட்டால் அது வந்து டேக்ஸ் கட்டாயமாக வரி செலுத்த வேண்டி வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் நார்மலாக எல்லாமே கலந்து போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி எலக்ட்ரிக் பொருட்கள் நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட்டுக்கே போட்டிருந்தாலும் எலக்ட்ரிக் பொருட்கள் அதிகமாக போடாத பட்சத்தில் டோர் டு டோர் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க. பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட தான் எடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எலக்ட்ரிக் பொருட்கள் அதிகமாக போட்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களோட இருந்து பாஸ்போர்ட்டை எடுப்பாங்க. அது பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன். அதை கேட்க முடிஞ்சால் நேரம் இருந்தால் தாராளமாக கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆஃபரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லைன் எக்ஸ்பிரஸ் கார்கோ உங்களுக்கு ஒரு ஆஃபர் தந்திருக்கிறாங்க. 1 மீட்டர் பெட்டி ஒரு ஸ்மால் கார்ட்டூன் பாக்ஸும் வந்து உங்களுக்கு இலவசமாக தந்து 60 தினார் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அதாவது 1 மீட்டர் பெட்டியும் ஒரு கார்ட்டூன் பாக்ஸும் உங்களுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க. அதை அவங்க ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் பெட்டியில் எல்லாமே லோட் பண்ணின பிறகு அந்த 1 மீட்டர் பெட்டியையும் அந்த கார்ட்போர்ட் பெட்டியையும் உங்களுக்கு டோர் டு டோர் சி கார்கோ மூலம் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவாங்க. வெறும் 60 தினாரில் 1 மீட்டர் பெட்டியும் அந்த கார்ட்டூன் பெட்டியும் நிரம்புறதுக்கு நீங்கள் பொருட்கள் போடலாம். போட்டு ஏற்றி விட்டிங்கன்னா வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்துருவாங்க. குறைஞ்சது 1 மாதம் அல்லது 40 நாள் ரெகுலரான டேட். அதுக்குள்ளே உங்களுடைய வீடு போய் சேர்ந்துடும் பெட்டி. 60 தினார் தான் சார்ஜஸ், வேறு எந்த சார்ஜஸும் இல்லை. நான் சொன்ன மாதிரியான பொருட்கள் நீங்கள் போடாத பட்சத்தில் ரெகுலராக போடுற கார்கோ மாதிரி போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல் ஒரு தெளிவான விளக்கம் ஒன்று கொடுக்குறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இது வந்து நிச்சயமாக சொல்லி ஆகணும். டோர் டு டோர் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ சாதாரணமாக நீங்கள் உங்கள் பேரில் ஒரு பொருள் போட்டிருக்கீங்க, டோர் டு டோர் போட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பொருள் போட்டுக்கிறீங்க உங்கள் பேரில், நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டுக்கு போட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அது வந்து நீங்களே தான் போய் கஸ்டம்ஸில் கிளியர் பண்ணி எடுக்கணும். ஸ்டோரில் கஸ்டம்ஸில் கிளியர் பண்ணி எடுக்கணும் யார், நீங்களே தான். ஆனால் நீங்கள் டோர் டு டோர் போட்டுட்டு அதில் எலக்ட்ரிக் பொருட்களும் போட்டிருந்தீங்கன்னா, இப்போ அதை வந்து பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணி 11 கட் பண்ணணும்.
அப்போ அந்த அலவன்ஸை கட் பண்ணுறதுக்கு அதிகாரிகள் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்டை தேடினா அந்த இடத்துல உங்கள் பாஸ்போர்ட் இருக்குமா இருக்காது. அப்போ அதிகாரிகள் எதை வச்சு ஸ்கேன் பண்ணுவாங்க, எதை வச்சு அவங்களுடைய அலவன்ஸை கட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருந்தாங்க, உங்களுடைய பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போய் அலவன்ஸில் பொருட்கள் வாங்கிடுவாங்க, உங்களுக்கு கிடைக்க இருக்கிற டாலர்களில் பொருட்கள் வாங்கிடுவாங்க, அதை அலவன்ஸ் அவங்க கட் பண்ணி எடுத்துக்குவாங்கன்னு. அப்படி எந்த அப்பனாலையும் பிடுங்க முடியாது. உங்களுடைய அலவன்ஸுக்கு நீங்கள் மட்டும்தான் பொருட்கள் வாங்க முடியும், வேறு யாராலையும் அப்படி பொருட்கள் வாங்க முடியாது, அது அலௌட்டும் இல்லை. அதே போல் உங்களுடைய பொருட்களில் நீங்கள் ஏதாவது மின்சார பொருட்கள் போட்டிருந்தா நிச்சயமாக அந்த பொருட்களுக்காக அந்த அலவன்ஸில் வந்து கேன்சல் பண்ணி ஆகணும். அதனால் என்ன பண்ணுவாங்க, பாஸ்போர்ட்டை எடுப்பாங்க, உங்கள்ட்ட எடுத்துகிட்டு பாஸ்போர்ட்டை திருப்பி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நான் கார்கோ முதலாளிகள்கிட்டையும் கேட்டுக்கொள்றது ஒன்று தான், பாஸ்போர்ட் எடுக்கிற மாதிரியே அவங்களுடைய சரியான நேரத்தில் அவங்களுக்கு பாஸ்போர்ட்டை ஒப்படைச்சிருங்க. அப்படி இல்லாமல் போனால் கடைசியில் அவங்களுக்கு லீவில் வந்திருப்பாங்க, திருப்பி போகிறதுக்குரிய நேரம் தாமதமாகும். அதால் பாஸ்போர்ட் எப்படி எடுத்தீங்களோ அப்படியே பத்திரமா கொண்டு போய் அவங்கள்ட்ட ஒப்படைக்க வேண்டியது கார்கோவுடைய பொறுப்பு. அதே மாதிரி நீங்கள் சில நேரங்களில் இந்த மாதிரி எலக்ட்ரிக் பொருட்கள் அதிகமாக போட்டிருந்தீங்கன்ற பட்சத்தில், எலக்ட்ரிக் பொருட்கள் பொதுவாகவே போட்டிருந்தீங்கன்னா உங்கள் பேருக்கு நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட்டில் போட்டிருந்தீங்கன்னா அதோடு சேர்த்து டோர் டு டோர் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டை கொடுக்க வேண்டி வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் கொடுக்க வேண்டியது இல்லை. எலக்ட்ரிக் பொருட்கள் அதிகமாக இல்லை, உணவு பொருட்கள் அதிகமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி போட்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக பாஸ்போர்ட் கொடுக்கணும், கொடுக்கறது உங்களுடைய கடமை. அதே மாதிரி எடுத்துகிட்டு திருப்பி அதே மாதிரியே பத்திரமா கொண்டு போய் பாஸ்போர்ட்டை கொடுக்கறதும் கார்கோவுடைய கடமை. இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ 1 மீட்டர் பெட்டியும் ஒரு கார்ட்போர்ட் பெட்டியும் உங்களுக்கு கொடுக்குறாங்க வெறும் 60 தினாருக்கு. இல்லை ஒரு வேளை உங்கள்கிட்டயே பெட்டி கார்ட்போர்ட் பெட்டியும் உங்கள்கிட்டயே 1 மீட்டர் பெட்டியும் இருக்குன்னா 45 தினாரில் உங்களுக்கு அதை டோர் டு டோர் டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க. பெஸ்ட்டான ஆஃபர், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தொடர்புகளுக்கான இலக்கங்கள் எல்லாமே இதில் டிஸ்பிளேயில் ஓடுற மாதிரி இந்த இலக்கங்களோட தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Plug. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள், இந்த தப்மெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன், அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அள்ளுங்க.